கூட இந்த வேதவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசை தரும்படி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருந்து செயல்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யும் இந்த வேதவாசி நிகழ்ச்சியிலே தேவ மகிமை வழங்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேதி சங்கீதம் 100ஆம் சங்கீதம். ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களின் அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். 101 சங்கீதம். தாவீதின் சங்கீதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்மேல் முன்வைக்க மாட்டேன். வழி விலகி போகிறவர்களின் செய்தியும் வெறுக்கிறேன். அது என்னை கூட்டாது. என்னை கட்ட மாறுபான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாத வழி அடைய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவர்களை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சொல்வனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மை உள்ளவரை என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடி செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலை நிற்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்துள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அதிகாரம் 102. சங்கீதம் 102. துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும். விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் என் இடத்தில் சேருவதாக. என் ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு மறையாதையும் உமது செவியை என்னிடத்தில் சாய. நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உதவி செய்யும். என் நாட்கள் உத்தரவாளிச்சு. என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு விழுந்து என் போஜனத்தை பசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தம் என் எலும்புகள் என் நாமத்தோடு வெட்டி கொள்வது. வனாந்தர நாரிகோ பாவேன். பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோடு என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டார்கள். எனக்கு புறமாய் சாபம் எடுக்கிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சிங்காசனத்திற்கும் சகல கோபத்திற்கும் உண்மை உள்ளானேன். அதில் நான் சாம்பலை அப்பமாய் புசித்து என் பானங்களை கண்ணீரோட கலக்கிறேன். நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. புள்ளை போல் இருந்து போது. கர்த்தாவே, நீரோ என்னைக்கும் இருக்கிறீர். உடைய பேர் பிரஸ்தாபத்தடைங்கள். உடைய உயிர் எழுந்தருளே சியோனுக்கு எழுந்து செய்யும் காலம் அதற்கு குறித்த நேரம் வந்தது. நம்முடைய ஊழியக்கார அதன் கல்லுகள் மேல் வாஞ்செழுத்து அதன் மண்ணுக்கு பயிர்களை கற்று அதன் மகிமை வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜீவத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நகரத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கும் முடிவு. நம்முடைய மகிமையை கேட்கவும் கொலைக்கு உழவும் நியமிக்கப்பட்டவர் விடுதலையாகவும் தம்முடைய உயர்ந்த பத்திரத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணமாய்கிற கர்த்தருடைய ஆராதனை செய்ய ஜனங்கள் ராஜ்யங்கள் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தை எழுதினும் அவருடைய துதியும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர்கள் ஒடுங்கிய நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான் என் பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதையும் உம்முடைய
மாதங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆதியிலே பூமியை ஆசி பாரப்படுத்த நீர் நீர் வாசல்கள் உமது அவைகள் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் உன் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். அவைகளை ஒரு சால்வை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் பாடலும் ஒரு வேதனையான ஒரு பாடல். அதே போல் எல்லாமே ஒரு வேதனையான ஒரு நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். வேத வாசிப்பு பாருங்க, நல்லா நம்மளை திடப்படுத்துது. சோர்ந்து போக வேண்டாம். இயேசு நம்மோடு எப்பொழுதுமே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஜெபம்னோமா, நன்றி இயேசு, எங்களோட நீங்கள் இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கிரியை செய்கிறீங்க. உம்முடைய அற்புத அதிசயம் நடக்கட்டும். இன்னும் மேம்படும். இந்த நாமத்தை மேம்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நமக்கு அழிந்து கட்டுகிறோம்.